Hi students, now we are going to see about chapter 4, theoretical concept of operating system. In this chapter, we are going to discuss about concepts of operating system and their types. Then ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அது எப்படி இருக்கணும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது பண்ணணும், பேசிக்காக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சில ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா என்ன? வாட் இஸ் சாஃப்ட்வேர்? A software is a set of instructions that perform specific task. அதாவது சாஃப்ட்வேர்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கை நம்மளுக்கு செய்யும். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசைர்ட் அவுட். இது வந்து பேசிக்காக ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி தேவையான நம்மளுக்கு அந்த அவுட்புட்டை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னாக்க, நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய சொல்லணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு நம்ம அந்த கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வேலையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சேர்ந்து சாஃப்ட்வேர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். உங்களுக்கு தெரியும், பேசிக்காக நம்ம சாஃப்ட்வேர் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்ற அந்த மெக்கானிசம் வச்சு நம்ம அதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், செகண்ட் ஒன் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது பார்த்தோன்னா பர்டிகுலராக ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும்தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட் ப்ராசராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கோ, ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலராக ஒரு டாஸ்க். அதே மாதிரி விஎல்சின்னு எடுத்தோம்னாக்கா நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இல்லையா, அது மாதிரி பர்பஸ்க்காக விஎல்சி யூஸ் பண்ணுறோம். குரோம்ன்றது ஒரு வெப் ப்ரௌசர், அது வந்து ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்தோம்னா இது பர்டிகுலராக ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் செய்யுது. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் எ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா தட் இஸ் டிசைன் டு ரன் த கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரையும் ரன் பண்ணணும், அதே மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இது வந்து ரன் பண்ணணும். அப்போது இது 2 ஒர்க்கையும் வந்து பார்த்தோன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் செய்யுது. சரி, எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர், இதெல்லாம் பார்க்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓஎஸ் உங்களுக்கு தெரியும். பேசிக்காக எல்லா சிஸ்டமும் ஒரு ஓஎஸ் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஓஎஸ் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் எந்த சிஸ்டமையும் அது வந்து ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்போது இட் இஸ் எ சிஸ்டம் சாஃப்ட்வேர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் விச் சர்வ்ஸ் அஸ் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஏ கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இது வந்து ஆக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம ஒரு இன்டர்மீடியேட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போது தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரும் நம்மளும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் கண்ட்ரோல் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ். இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ், ஸ்பீக்கரு, மைக்ரோஃபோனு, வெப்கேமு, பிரிண்டரு, இது மாதிரியான அதர் பெரிஃபரல் டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னாக்கா இதுதான். மற்ற எல்லா டிவைஸ்லையும் அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொருத்திட்டையும் இருந்து கரெக்டான அந்த வேலையை வாங்குறது யார், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான ஒரு டயக்ராம். ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்குது
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர்ஸு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் என்ன ஆகுது, ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் போகும். ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் போகும். யூசரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. யூசர் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா மானிட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். மவுஸ் கமாண்ட்ஸ் கொடுக்கறனாலும் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா தான் கொடுக்கணும். கீபோர்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா தான் பண்ணணும். பிரிண்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அந்த இதை வந்து ஆக்சஸ் பண்ணோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். டிஸ்க் ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க்கை நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவைப்படுது. எது கூட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு கம்ப்யூட்டரை எஃபிஷியண்ட்டாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. சரி, நம்ம கம்ப்யூட்டர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்மளுடைய சிஸ்டமில், அதாவது மெயின் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். சரி, அதான் வந்து பூட்டிங் அப்படின்னு நம்ம லாஸ்ட் சாப்டரோட பார்த்துருக்கோம். இதில் வந்து பாப்புலரான சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய இருக்குது. விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா முக்கியமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யக்கூடிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டருக்குன்னு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸு. அதே மாதிரி மொபைலுக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய வருது. அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு த மெயின் யூசேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு டு என்ஷூர் தட் கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்டட் டு. அதாவது யூசர் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக அங்கே கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறது யார், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். நம்ம யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவில் ஒரு ஈஸியான வழியில் நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஏன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜியூஐ கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே விசுவலாக நம்மளுக்கு தெரியுது, அது மூலயமா நம்ம ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி when பவர் இஸ் டர்ன்ட் ஆன். அது பூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டருடைய எல்லா பெரிஃபரல் டிவைசஸையும் ஆக்டிவேட் பண்ணுறது, அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, அவங்க எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது யார், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரி அதாவது ரேமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அந்த ஒர்க்கை வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு இட் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். எல்லா யூசர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் இந்த செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி அந்த யூசருடைய டேட்டாஸையும் செக்யூர் பண்ணுறதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு வேலை. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுது, சரியா, என்ன அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதனுடைய ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், 2 டைப்ஸாக அதை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் அலவுஸ் ஒன்லி அ சிங்கிள் யூசர் டு பர்ஃபார்ம் ஏ டாஸ்க் அட் ஏ டைம். அதாவது ஒரு யூசர் மட்டும்தான் அந்த
ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு நேரத்தில் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ் டாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாக்க இது எம்எஸ் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்எஸ் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு கமாண்ட் வந்து கொடுக்கணும். எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணணும், அதுக்கு கமாண்ட் வந்து கொடுத்து தான் ஓப்பன் பண்ண முடியும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூசர் தான் ஒரு நேரத்தில் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் அதால் செய்ய முடியும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அதில் ஓப்பன் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ். நம்மளுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் டைமில் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த பர்மிஷன் வந்து நம்மளுக்கு இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க the user can also communicate with each other. அதாவது ஒரு யூசர் என்ன பண்ணலாம், அவங்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற யூசர்ஸோட கம்யூனிகேஷன் வந்து இங்கே பண்ண முடியும் அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விண்டோஸ் சீரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விண்டோஸை நம்ம என்ன பண்ண முடியும், சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறேன், குரோமை ஆக்சஸ் பண்ணுறேன். ரெண்டு ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த சிஸ்டமில் நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸை என்ன பண்ணலாம், கீழே இருந்து வேற ஒரு சிஸ்டத்தில் இருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இந்த சிஸ்டமை நான் ஷேர் பண்ணுறேன், இந்த டிஸ்கெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வேற ஒரு சிஸ்டம்லேருந்து என்னால் நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக பண்ணுறதுனால இதை என்ன சொல்கிறோம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸு, லினக்ஸு, யூனிக்ஸு. நம்ம விண்டோஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா பெரிய கம்பெனிஸ்லையும் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விண்டோஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் லினக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னாக்க நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜும் இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது. அதனால் லினக்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னாங்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் இன்டர்ஃபேஸ், செகண்ட் ஒன் மெமரி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், மல்டி ப்ராசஸிங், டைம் ஷேரிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யக்கூடியது. சரி, இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூசர் வந்து எந்த அளவுக்கு சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஈஸியாக அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சக்ஸஸே இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஐகான்ஸு, விண்டோ பேஸ்டு எல்லாமே வந்துடுச்சு இல்லையா. எல்லாமே பட்டன் டைப்பில் நம்மளுக்கு விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய இதில் இருக்குது. அதுதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்.
it is the only way that user can make interaction with the computer. இது மட்டும்தான் ஒரு வழி நம்ம யூசர் வந்து கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இன்ட்ராக்ஷனே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் மெயின் ரீசன் ஃபார் கீ சக்ஸஸ் ஆஃப் GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது GUIனாக்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே கிராஃபிக்கலாக என்ன பண்ணுறோம், விஷுவலாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. இந்த முக்கியமாக MS-DOSலாம் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் கலர் விண்டோவிலே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த GUI அப்படின்ற இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எல்லாமே ஐக்கானாக நம்மளால் விஷுவலாக பார்க்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் தான் எப்படி இருக்கும், ஃபோல்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்லாம் இது எப்படி ஐக்கான்ஸ் எல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்னைக்கு எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமும் இந்த GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் தான். ரைட், இந்த GUI இஸ் விண்டோ பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது விண்டோ பேஸ்டு. நம்ம எந்த கம்ப்யூட்டரில் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லாமே என்ன ஆகுது, ஒரு விண்டோக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும் இல்லையா. அந்த விண்டோவில் வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம பாயிண்டிங் டிவைஸ், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு பாயிண்டிங் டிவைஸ் லைக் மவுஸு, கீபோர்டு மாதிரி நம்ம என்ன பண்ண மவுஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெனுஸு, செலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி கீபோர்டை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த மெனுஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், இது வந்து பார்த்தோன்னாக்க இட் இஸ் அ வைப்ரண்ட் கலர் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி. நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. பழைய டைப்பில் பார்த்தோன்னா மோனோக்ராமாக இருந்துச்சு, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருக்கக்கூடிய அந்த மானிட்டர்ஸும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கலர் மானிட்டர்ஸாக வந்துருச்சு. அப்போது கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது யூஸரை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸோடு நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் எனேபிள் த யூசர் டு ரிட்டைன் திஸ் எக்ஸ்பர்டைஸ் ஃபார் ஏ லாங்கர் டைம். யூசர் வந்து ரொம்ப நேரம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணணும். இதை பார்த்தோன்னே டக்குன்னு போர் அடிச்சிடக்கூடாது. நம்ம சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து போர் அடிக்காமல் என்ன பண்ணணும், அந்த அவங்களுடைய இதை வந்து ரிட்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, தி யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் பேஸ்டு ஆன் த நீட்ஸ். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு என்ன தேவையோ, அந்த யூசருக்கு என்ன தேவையோ அந்த பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து யூசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, இது ரொம்ப இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஆப்ரேட்டிங்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததுக்கு மாறிடுவாங்க. அதனால தான் விண்டோஸ் வந்து இன்னைக்கு டாப்பில் இருக்குது. ஆனால் யூனிக்ஸு லினக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐகான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த ஐக்கான் எதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டார்ட் மெனுவில் போனால் எல்லா அப்ளிகேஷன்ஸும் அங்கேயே இருக்குது. நம்ம அதே மாதிரி ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, ஃபோல்டர்ஸ் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. அதுதான் வந்து மெயின் சக்ஸஸ். ரைட், த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர் ப்ரீசியஸ் டைம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசருடைய டைமை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா டைம் அப்படின்றது ஒரு ப்ரீசியஸ் திங் இல்லையா. அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிச்சம் பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு, த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் இஸ் டு சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதோடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குன்னாக்கா அவங்க கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி தான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸும் என்ன பண்ணணும், கஸ்டமரோட வந்து
சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த யூசரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அது இருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ் கமிட்டட் பை த யூசர். இப்போ நம்ம யூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நம்ம தெரியாமல் வந்து ஏதாவது ஒரு டெலிட் கீயோ ஒரு பேக் ஸ்பேஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு கொடுத்துட்றோம், டெலிட் கீ கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டெலிட் கீ கொடுத்தோன்னே நம்மளுக்கு சிஸ்டம் உடனே நம்மளுக்கு ஒரு வார்னிங் அலர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அலர்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஒன்று ஷோ பண்ணும், இந்த ஃபைலை வந்து நான் கண்டிப்பாக டெலீட் பண்ணணுமா, நீங்கள் என்ன இந்த ஃபைலை சேவ் பண்ணலை அதை நான் ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் பண்ணட்டுமா இல்லை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணட்டுமா, இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸை இது மாதிரி யூசரால் நடக்கூடிய அந்த எரர்ஸை குறைக்கணும். இதுவும் இதனுடைய முக்கியமான ஒரு ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. அதாவது கம்ப்யூட்டருடைய மெயின் மெமரி, அதாவது ரேம் இருக்கு இல்லையா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதான் கம்ப்யூட்டருடைய மெயின் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மெயின் மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மெயின் மெமரியில் டேட்டா ஸ்டோரேஜஸை கோஆர்டினேட் பண்ணுறது, சரி, இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தோன்னா இது மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அசைனிங் மெமரி பிளாக்ஸ் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நம்ம சைமல்டேனியஸாக பார்த்தோன்னா நிறைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கும் அந்த மெமரி பிளாக்னாக்க ஸ்பேஸ், மெமரி ஸ்பேஸை வந்து அங்கே அலோகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எம்எஸ் வேர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க எம்எஸ் வேர்டுக்காக ஒரு 5 MB. அதே மாதிரி நான் வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், பெயிண்ட்டுக்கு ஒரு 5 MB. இது மாதிரி ஒவ்வொருக்கும் மெமரியை வந்து நம்ம அலோகேட் பண்ணி கொடுக்குறதும் யார், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய முக்கியமான ஒரு ஒர்க். இது ஓவராலாக அதை எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டருடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய முக்கியமான ஒரு ஒர்க்கு. இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க டு இம்ப்ரூவ் த போத் யூட்டிலைசேஷன் ஆஃப் CPU அண்டு ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ். ஒரு யூசர் வந்து அந்த கம்ப்யூட்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கை வந்து செய்வாங்க இல்லையா. அப்போது அந்த சிஸ்டம் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம அந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் அதிகமான ஒர்க்கை வந்து நம்ம செய்ய சொல்லணும். அப்போ அதிகமான ஒர்க்கை செய்ய சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம அடுத்தடுத்த ஒர்க் வந்து என்ன பண்ணணும், அந்த மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். சரி, ஏன்னா CPU வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், CPU வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் டைரெக்டாக அது என்ன பண்ணோம், மெயின் மெமரியில் இருந்து எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ மெயின் மெமரி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய CPUடைய ஸ்பீடு வந்து இருக்கும். அப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட். நெக்ஸ்ட்டு இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அதை செய்யுது அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஒன், கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு. அதாவது எந்த போர்ஷன் ஒரு மெமரி மெயின் மெமரின்னு பார்த்தோன்னா ஒரு 4 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 GB மெயின் மெமரியில் எந்த போர்ஷன் வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுது, எந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து அந்த மெயின் மெமரி யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு டேபிளை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் யார், ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு, டிட்டர்மினிங் விச் ப்ராசஸ் ஆர் பார்ட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. எந்த ப்ராசஸ் வந்து அந்த மெமரிக்கு உள்ளே வருது, எது வெளியே போகுது, சரி, ப்ராசஸோ இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். சரி, ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸ் வந்து செய்யாது. சில ப்ராசஸ் வந்து அது டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி எந்த டேட்டா வந்து அந்த மெமரிக்கு உள்ள மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது, எந்த டேட்டா வந்து வெளியே போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணியாகும். நெக்ஸ்ட், அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் as needed by the program in main memory. அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அவங்களுக்குன்னு அந்த மெயின் மெமரியில் ஒரு ஸ்பேஸை வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கறது. அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்,
அப்படின்னாக்க ஏற்கனவே அந்த ப்ரோக்ராமுக்கு அலோகேட் பண்ணியிருந்த அந்த மெயின் மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணுறது, அதாவது டீஅலோகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு ஒர்க்கு தான். சரி, ஏன்னாக்க அலோகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீஅலோகேஷன். ஏன்னாக்க ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக அது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு 50 MB நான் வந்து இதில் மெயின் மெமரியில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ண உடனே அந்த அதுக்குன்னு அலோகேட் பண்ண அந்த 50 MB நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணாமலே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அடுத்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கையும் யார் செய்கிறா அப்படின்னு சொன்னால் செய்யுது. ரைட். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இதுவும் ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ப்ராசஸ். ஒரு புதுசாக ஒரு ப்ராசஸை நான் கிரியேட் பண்ணுறோம். ப்ராசஸ்னாக்க ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்ல முடியாது, அதான் வந்து ப்ராசஸ். அதை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், சரி இதெல்லாம் வந்து யார் செய்யணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யணும். அதே மாதிரி ப்ரொவைடிங் மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்ட் சிங்க்ரனைசேஷன் வித் ஈச் அதர். அதாவது மல்டிபிள் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் தான் ஒரு டைமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. மல்டிபிள் ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த 1 or 2 or more ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான அந்த மெக்கானிசமை ப்ரொவைட் பண்ணுறது யார்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு சில சிஸ்டம் டாஸ்க் இது மாதிரினாக்க அவுட்புட்டை சென்ட் பண்ணுறது, பிரிண்டருக்கு அந்த அவுட்புட்டை சென்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு அந்த விசுவலை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, சரியா? இது மாதிரியா இதெல்லாம் கூட வந்து பார்த்தோன்னாக்க ப்ராசஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எல்லாமே யாருடைய வேலை? ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய வேலை. இதுதான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸை பொறுத்து அதை என்ன பண்ணலாம், நம்ம 2 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த சிஸ்டம் கோட். சிஸ்டம் கோட் மூலிமா எந்த ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மவுஸை வந்து கிளிக் பண்ணுறேன், மவுஸ் கமாண்ட் வந்து நான் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு சிஸ்டம் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். சரியா? அதை வந்து என்ன சொல்கிறாங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ப்ராசஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராசஸ். யூசர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க யூசர் கொடுக்கக்கூடிய கோட். நம்ம சில கோடிங்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நம்ம பின்னாடி பார்க்கலாம். யூசருடைய கோட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து யூசர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய அல்காரிதம்ஸ் வந்து அந்த ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறது, அந்த சிபியூக்கு அந்த ப்ராசஸை வந்து எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய அல்காரிதம்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஃபிஃபோ, அது FIFOன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபிஃபோ அப்படின்னும் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு SJF, ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபிஃபோ, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஸ்ட் ஆன் கியூயிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, ஒரு படம் பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம், தியேட்டருக்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்தோன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் இல்லையா? அந்த டிக்கெட் கவுண்டரில் ஃபஸ்ட்டு யார் வந்து போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த டிக்கெட் யாருக்கு? செகண்ட் பர்சனுக்கு. அடுத்த டிக்கெட் யாருக்கு? தேர்ட் பர்சனுக்கு. இல்லையா? அப்போது 1 by 1 அந்த க்யூவில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஜாபை வந்து அலோகேட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபிஃபோ ஷெட்யூலிங். இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு லைன் பை 1 by 1 வந்து அந்த க்யூவில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் பின்னாடி. அந்த க்யூவில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸை சிபியூ வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணோம். அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஜாப் செகண்ட் ப்ராசஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ்.
அப்படின்னு 1 by 1 போயிட்டே இருக்கு ஒரு கியூ ஃபார்மில். சரி, இதான் வந்து பார்த்தோன்னா FIFO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் ஃபர்ஸ்ட் உள்ள வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா SDA, அதாவது ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம். சரி, எந்த ஜாப் வந்து சின்னதாக இருக்கோ, ஃபைல் சைஸ் வந்து சின்னதாக இருக்கோ, அந்த ஜாப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இங்கே பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு பர்கர் ஷாப் வந்து இருக்குன்னு வச்சுக்கோம். அங்கே போயிட்டு நிறைய பேர் இப்போ ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்போ ஃபஸ்ட்டு A and B வந்து என்ன பண்ணுறாங்க, பர்கர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ A வந்து பார்த்தோன்னாக்க ஒரு பர்கர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, B வந்து பார்த்தோன்னா 6 பர்கர்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போது வந்து பார்த்தோன்னாக்க இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று தானே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஏக்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த பர்கரை பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிக்கு போவாங்க இல்லையா. இப்படி போகிறப்போ அவங்களுக்கு அந்த வேலை வந்து டக்குன்னு குறையும். அதே மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து அங்கே க்யூவில் வெயிட் பண்ணாது இல்லையா. யாருடைய ஜாப்ல சின்னதாக இருக்கோ, யாருடைய ஃபைல் சைஸ் எல்லாம் சின்னதாக இருக்கோ அவங்கெல்லாம் சீக்கிரம் வந்து அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போங்க இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இங்கே சிபியூக்கு அது மாதிரி அந்த ஒர்க் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படின்னாக்க அதான் வந்து இந்த ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் A and B அப்படி சொல்லி 2 ஜாப் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஏக்கு 2 பைட்டும் பிக்கு 5 பைட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவோடைய ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது, 2 பைட்ஸாக இருக்குது. அப்போ அந்த ஏவோடைய அந்த ஜாப் ஏ வந்து நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜாப் பி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கு, ஏன்னா அதோடைய ஃபைல் சைஸு 5 MB இருக்குது இல்லையா. அப்போது 5 பைட்ஸ் இருக்கனால அது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போது எந்த ஜாப் வந்து ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அந்த மெக்கானிசம் இது ஃபாலோ பண்ணுது. இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கம்மியான ஃபைல் சைஸில் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்லேயே பாருங்கள், இப்போ ஏ வந்து ஒரு பர்கர் கேட்டார், பி வந்து 6 பர்கர்ஸ் வந்து கேட்டாங்க. அப்போது ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ சி வந்து ரெடியாக லைனில் நிற்கிறாரு. அவர் வந்து எனக்கு 2 இருந்தால் போதும், 2 பர்கர்ஸ் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க, பியை ஹோல்ட் பண்ணிவிட்டு சிக்கு அந்த 2 பர்கர்ஸை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ பி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு டியும் வந்து எனக்கு ஒன் பர்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது டிக்கு 1 பர்கரை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்போவும் பி வந்து வெயிட்டிங்லேயே இருக்கணும் இல்லையா. அப்போது பெரிய ஜாப் வந்துச்சுனாக்கா அது அந்த ஜாப்பை செய்யறதுக்கு டைம் வந்து அது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அதுதான் இதனுடைய முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ரவுண்ட் ராபின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்காரிதம் வந்து டைம் ஷேரிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அதான் சார் டைம் ஷேரிங் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து இது அலோகேட் பண்ணும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து இது அலோகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது வச்சுக்கோ. இப்போ ரவுண்ட் டேபிளில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு கான்செப்ட், சரி வேறு கான்செப்ட் இருக்கவங்க பேசணும். ஆனால் டைம் அளவு 5 மினிட்ஸ் தான். சரி, இப்போது இந்த எல்லோ வந்து பேச ஆரம்பிக்கிறார். சரி, அவர் வந்து அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அவருடைய ஒர்க்கை முடிச்சிட்டார். சரி, அப்போது அடுத்த டர்ன் யாருது, இந்த ப்ளூ. அவர் வந்து அவருடைய டாப்பிக்கை 5 மினிட்ஸ் பேச ஆரம்பிக்கிறார். சரி, அப்போ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அவரால் அந்த அவருடைய ஸ்பீச்சை முடிக்கலை. சரியா, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து அவருக்கு தேவைப்படுது. இருந்தாலும் அவருக்கு அந்த டைமை கொடுக்காம இது என்ன பண்ணுது, அவரை ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பர்சன் அந்த ரோஸில் இருக்கார்லே அவருக்கு வந்து அடுத்த ஜாப் வந்து போயிடும். அப்போ அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறார். சரி, இதே மாதிரி 5 மினிட்ஸாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் வந்து இது அந்த CPU டைம் வந்து இது அலோகேட் பண்ணும். சரி, திரும்ப அந்த ப்ளூ வந்து அவருடைய என்ன ஸ்பீச் அவருடைய முடிக்கல இல்லையா. அப்போ இவருக்கு திரும்ப எப்போ வரணும், எல்லாத்தோடைய டைமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய டர்ன் நெக்ஸ்ட் எப்போ வருதோ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். இந்த மெத்தடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ராபின் வந்து யூஸ் பண்ணுது.
இந்த மெத்தடில் டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். இது ரொம்ப சின்ன ப்ராசஸ் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பெரிய ப்ராசஸாக இருந்தாக்க என்ன பண்ணணும், அவங்களோட டர்ன் நெக்ஸ்ட் டர்ன் எப்போ வருதோ அது வரைக்கும் அது அவங்க வெயிட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்டு ஆன் ப்ரியாரிட்டி. ஒவ்வொரு ஜாப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறப்பயே வந்து பார்த்தோன்னாக்க ஒவ்வொரு ஜாபுக்கு ஒன்று சில ப்ரியாரிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரியா? அப்போது எந்த ஜாபுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த ஜாபுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. சரியா? மற்ற எத்தனை ஜாப் வந்து முன்னாடி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஜாபை சேருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனியில் ஒரே ஒரு பிரிண்டர் தான் இருக்குது. பிரிண்டர் ஜெராக்ஸ் மிஷினும் ஒன்று தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் பிரிண்டருக்காக அந்த லைனில் வந்து நிற்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு 5 pages பிரிண்ட் பண்ணணும், செகண்ட் இருக்கவங்களுக்கு 32 pages வந்து பிரிண்ட் பண்ணணும், தேர்டுக்கு 28, ஃபோர்த்துக்கு 3, நெக்ஸ்ட்டு 31, 26, 11, 28 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம் பேஜஸ் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து அந்த பிரிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியுடைய பாஸ் வந்து உள்ளே வராங்க. பாஸ் உள்ளே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த பாஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணணும், 200 pages பிரிண்ட் பண்ணுவோம். எத்தனை பேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே பாருங்க மினிமம் வந்து பார்த்தோன்னா 3 pages பிரிண்ட் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. இருந்தாலும் பாஸ் வரப்போ என்ன ஆகிடுது, மற்றவங்க எல்லாமே ஒதுங்கிட்டு பாஸை வந்து பிரிண்டரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. சரி, அப்போது இது அவங்க பாஸ் அப்படின்ற அந்த ப்ரியாரிட்டினால என்ன ஆகுது, அந்த ஜாப் வந்து அந்த சிபியூக்கு அலோகேட் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் அந்த ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி அந்த ஜாப் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. உங்கள் சிஸ்டம்லேயே பார்க்கலாம், எத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாக்க சிஸ்டம் ஹேங்காக இருந்தாலும் சரி, சிபியூ வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒர்க் ஓவர்லோடில் இருந்தாலும் சரி, நம்ம அந்த டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா மற்ற எல்லா ஜாப்பையும் அது தள்ளி வச்சு அந்த டாஸ்க் மேனேஜரை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எடுத்துகிட்டு செய்யும். அப்போது அதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இட் இஸ் எ சேலஞ்ச் இன் கம்ப்யூட்டர். இட் இஸ் எ மேஜர் சேலஞ்ச் இன் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஏன்னா ஒரு யூஸருடைய அந்த லெஜிமெட் டேட்டாவை ஹேக்கர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். இதுக்காக ஆப்ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க யூசர் எண்ட்லேருந்து. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல், தேர்ட் ஒன் நெட்வொர்க் லெவல். ஃபைல் ஆக்சஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபைலை வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த கிரியேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபைலுக்கு செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். யாரெல்லாம் வந்து அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோம், அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுற அலோவ் பண்ணுறவங்களுக்கும் யூசர்ஸ்க்கும் என்ன பண்ணலாம், சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கும். சரியா? யாரெல்லாம் வந்து அதை வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம், இது அவங்களால எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேற ஒரு சிலருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் கொடுக்கலாம். சரி, இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறவங்களோ ஏன்னா அந்த சிஸ்டமுடைய அட்மினும் கொடுக்கலாம். இது வந்து ஃபைல் ஆக்சஸ் லெவல் செக்யூரிட்டி. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. சிஸ்டம் லெவலில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்யூரிட்டி. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரை என்ன பண்ணலாம், மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ ஒருத்தர் அடுத்தவனுடைய அக்கௌண்ட்டை வியூ பண்ணி பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து செக்யூர்டாக அதை வச்சுக்கலாம். இதான் வந்து சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டிஃபைனபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்க நம்மளால் இதை இவ்வளோ தான் செக்யூரிட்டி, இவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டா போதும். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து நம்மளுடைய வீட்டில் தான் இருக்க போது, வேறு யாரும் வெளியே நம்மளால் வந்து
ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே நம்ம வீட்டுக்கு வரவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரியாமல் அதுக்குள்ளே என்ட்ராகவும் முடியாது அவங்களால, இல்லையா? ஆனால் நெட்வொர்க் அப்படின்னு எடுத்தோம்னாக்க இன்னைக்கு நெட்வொர்க்கில் எத்தனை சிஸ்டம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது, இல்லையா? ஏன்னா டே பை டே என்ன ஆகுது, அந்த சிஸ்டம் நெட்வொர்க் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ இருக்குன்னு யாராலையுமே கரெக்டாக எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லையா? அப்படி அவ்வளோ சிஸ்டம் நெட்வொர்க்கில் இருக்கிறப்போ அந்த நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். அதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிமேட் யூசர், யாரெல்லாம் வந்து இன்னும் லெஜிமேட் யூசர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். நிறைய ஹேக்கர்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் யார் எங்கே இருந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது இது நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். சரி, ஏன்னாக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்ஸை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான். ஏன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாக்கா அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபைல்ஸை, ஃபோல்டர்ஸை, அந்த டைரக்டரிஸை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னாக்கா மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தா சிஸ்டம் எடுத்தோம்னாக்க அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிரைவில் நம்ம ஹார்ட் டிரைவ் என்ன பண்ணுறோம், நிறைய நிறைய பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் டிஸ்க் சி, டி, இ, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வேணாலும் நம்மளால் என்ன பண்ண பிரிச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் ஒவ்வொரு லோக்கல் டிஸ்க்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோல்டர்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபோல்டர்ஸ்க்குள்ள ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் நிறைய ஃபைல்ஸ் வைக்கிறோம். எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங்ஸுடைய ஒரு மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டேபிள் வந்து அங்கே இருக்குது. அது பற்றினது ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது இந்த டேபிளில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க அந்த ஃபைலை பார்த்தினா லைக் ஃபைல் நேமு, ஃபைலுடைய டைப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் அது இது டெக்ஸ்ட் ஃபைலா இல்லைனா பைனரி ஃபைலா, அதே மாதிரி அதனுடைய சைஸு, சரி அந்த சைஸ் என்ன இருக்குது, ஃபைலுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் மெமரியில் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த மெமரி அட்ரஸ் என்ன, சரியா அதோடைய ஆக்சஸ் மோடு அப்படின்னு எதை சொல்கிறாங்கனாக்கா ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கலாமா, ரைட் பண்ணலாமா, சரியா மாடிஃபை பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குதா, சரி இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைல் அலோகேஷன் டேபிளில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுவோம், அந்த ஃபைல் நேமை இந்த ஃபேட் இதில் போய் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குதோ அந்த மெமரி அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த மெமரி அட்ரஸ்லேருந்து நம்ம அந்த ஃபைல் எடுத்து வந்து ஷோ பண்ணோம். இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜர். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபைல் மேனேஜர் அப்படின்ட்டு தனியாகவே ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. சரி, இது இந்த ஃபைல் மேனேஜர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அது வந்து ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு, மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு அந்த ஃபேட் பார்த்தோம் இல்லையா, ஃபைல் அலோகேஷன் டேபிள், அந்த ஃபேட் டேபிளை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். சில ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமரி வந்து ஃபைலில் நம்ம நிறைய டேட்டா சேர்த்து அப்படின்னா மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேறு ஒரு மெமரி அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபேட் டேபிளை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து யார் பார்த்துக்கிற அப்படின்னாங்க ஃபைல் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேறு சில ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. என்னன்னாக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், NTFS அப்படின்னு சொல்லுவாங்க. NTFS வந்து விண்டோஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லினக்ஸில் எக்ஸ்டென்ஷன் 2 ext2 அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சிங்கிள் யூசர் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் மோர் தென் ஒன் ப்ராசஸர் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணலாம், மோர் தென் ஒன் ப்ராசஸர் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அப்போது நிறைய ப்ராசஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ
நம்மளுடைய சிஸ்டமோட எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும். அந்த ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் இல்லையா? அதான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரலாக நடக்கும் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குனாக்கா அந்த ப்ராசஸை அவங்க 2 ப்ராசஸாக டிவைட் பண்ணிட்டு 2 ப்ராசஸ்க்கு அதை என்ன பண்ணலாம், தனித்தனியாக அலோகேட் பண்ணலாம். சரி, அப்போ 2 ப்ராசஸரை வந்து செய்கிறப்போ அந்த வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை திரும்ப மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒரே ப்ராசஸை 2 ப்ராசஸரில் பேரலாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தோன்னாக்கா பேரலாக நடக்கிறதுனால இது வந்து ஒரு நம்மளால் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் நம்மளால் பண்ண முடியுது. ரைட்டா? இது வந்து நம்முடைய சிஸ்டமுடைய கம்ப்யூட்டிங் பவரை வந்து நம்மளுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங். டைம் ஷேரிங் டெக்னிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டெக்னிக்கல் சொன்னேன். நம்ம எப்படி ரவுண்ட் ராபின் பார்த்தோமோ சேம் மெத்தட் தான். It allows execution of multiple tasks or process concurrently. ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் டாஸ்க்கை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் டைம் ஷேரிங் யூஸ் பண்ணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் டாஸ்க் ஃபிக்ஸ்டு டைம் இஸ் அலோகேட். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வந்து இங்கே அலோகேட் பண்ணிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ரவுண்ட் ராபின் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் பண்ணுது. இதனால தான் இது பார்த்தோன்னா இந்த டைம் வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால இது டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸர் என்ன பண்ணும், ரேப்பிடாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் அப்பப்போ ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து எலாப்ஸ்டு டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராசஸ்க்கு அது ஷிஃப்ட் ஆகும். ரவுண்ட் ராபினில் பர்டிகுலராக எல்லா ப்ராசஸ்க்கும் சேம் டைம் 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ்னு எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணணும். பட் இங்கே வந்து அப்படி பண்ணுறதில்ல. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு CPU இருக்குது. அந்த CPU பார்த்தோன்னா மொத்தம் 6 யூசர்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யூசர் வந்து பார்த்தோன்னா 7 மினிட்ஸ் வந்து அவருக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க CPU யூஸ் பண்ணிக்கிட்டு. யூசர் 2 வந்து 3 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூசர் 3க்கு வந்து 5 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. யூசர் 4க்கு 10 மினிட்ஸு, யூசர் 5க்கு 12 மினிட்ஸு, யூசர் 6க்கு 2 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டா? இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ ஃபஸ்ட் யூசர் வந்து அந்த CPU வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கான டைமு 7 மினிட்ஸ். ஐயா, அப்போ 7 மினிட்ஸில் அந்த ப்ராசஸ் வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அடுத்த யூசர் 2க்கு CPU அலோகேட் பண்ணும். அவங்களுக்கு கொடுத்த டைமு 3 மினிட். அந்த 3 மினிட்டுக்குள்ளே அவங்களுடைய ஒர்க்கை அவங்க முடிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த முடிச்சாங்கன்னா அடுத்த யூசர் 3க்கு 5 மினிட்ஸ். யூசர் 3 5 மினிட்ஸில் முடிச்சாருனாக்க யூசர் 4க்கு 10 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு யூசர் 5க்கு 12 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ யூசர் 5 வந்து 12 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுக்கணும். அப்படி 12 மினிட்ஸ்க்குள்ளே அவரால் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த யூசருக்கு அந்த டைமை அவங்களுக்கான டைமை கொடுத்துருவாங்க. சரி, 12 மினிட்ஸ்க்குள்ளே அந்த யூசர் 5 அவங்களுடைய ஜாபை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ண முடியலனாக்கா என்ன ஆகிடும், அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு யூசர் 6க்கு அவங்களோட டைமை கொடுத்துருவாங்க. திரும்ப யூசர் 6 வந்து 2 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராசஸாவது ஹோல்டிங்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். அது எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் திரும்ப அந்த யூசர் 5க்கு அவங்களுடைய திரும்ப 12 மினிட்ஸ் வந்து கொடுக்கும். டைமுக்கு வந்து 12 மினிட்ஸ் கொடுக்கும். அந்த 12 மினிட்ஸ்க்குள்ளே அவங்களுடைய ஜாபை கம்ப்ளீட் பண்ணிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அலோகேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்களுடைய ஒர்க்கை செஞ்சுக்கிற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் டேட்டாஸை ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் நம்ம ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்க அந்த ஃபைலை என்ன பண்ணலாம், மல்டிபிள் சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணலாம். இல்லை, அரௌண்ட் த வேர்ல்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸிங் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைல்ஸை இது மூலிமா ஷேர் பண்ணிக்க முடியும். இது வந்து யூசர் கேன் ஆக்சஸ் இஃப் இட் இஸ் அவைலபிள் ஆன் தேர் ஓன் கம்ப்யூட்டர். இந்த ஃபைல்ஸை அவங்களுடைய ஓன் கம்ப்யூட்டரில் இருந்தாலும் அதை அவங்க என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னாக்க
a user at one location can make use of all the resources available at the another location over the network. அதாவது வேற ஒரு நெட்வொர்க் இருக்குனாங்க, அந்த நெட்வொர்க்கில் வேறு லொக்கேஷனில் நம்மளுக்கு சில ரிசோர்ஸஸ்னால் இங்கே ஃபைல்ஸு, டேட்டாஸு, பிரிண்டர்ஸோ, ஸ்கேனர்ஸோ, ஹார்ட்வேர் டிவைஸ் ஏதோ கூட இருக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கில் ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தால் போதும், அந்த சிஸ்டம் மூலிமா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய வேறு சிஸ்டரை கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த சிஸ்டம்லேருந்து அவங்களால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இந்த நெட்வொர்க். நிறைய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நெட்வொர்க்கில் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர் அண்ட் கிளைண்ட்ஸ். நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க கம்பெனியுடைய கிளைண்ட்ஸுக்கோ இல்லைனா கஸ்டமர்ஸ்க்கோ ஈஸியான அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க. இப்போ உங்களுடைய 10th ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10th ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ், அதாவது ஒரு 3 வெப்சைட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிஎன் ரிசல்ட்ஸு, அப்புறம் டிஎன்டிஜிஇ, டிஎன்டிஜி2, டிஎன்டிஜி 1, இது மாதிரி 4 வெப்சைட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு 3 or 4 years தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வெப்சைட் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு வெப்சைட் தான் இருந்துச்சு. சரி, அப்போ அந்த ஒரு வெப்சைட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 9 o'clock ரிசல்ட் பப்ளிஷிங் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் ஒரு கரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு 10 லட்சம் பேர் வந்து அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 10 லட்சம் பேர் அந்த ரிசல்ட்டை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க 9 மணிக்கு. சரி, 9 மணிக்கு தான் அந்த ரிசல்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 10 லட்சம் பேரும் ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த ஒரு சிஸ்டத்தில் 10 லட்சம் பேர்த்துக்கும் ஒரே டைமில் என்ன பண்ண முடியாது, அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியாது இல்லையா. அதனால தான் பார்த்தினாக்க ரொம்ப நேரம் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓவர்லோட் வந்து அது ஒர்க் வந்து ஓவர்லோட் ஆகும். அப்போது அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஓவர்லோடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒர்க்கை இன்னமும் ஒரு 3 கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ பிரித்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு இப்போ 4 வெப்சைட் ஆகிடுச்சு. 4 வெப்சைட்டில் யார் வேணாலும் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அப்போது அது ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அது இருக்கும் இல்லையா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லோட ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் இருக்கிறது இன்டர்நெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சர்வர், இது வந்து ஒரு சர்வர். சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கனெக்ஷனோட கனெக்ட் ஆகுது. இந்த சிங்கிள் சர்வர் வந்து என்ன பண்ணுது, இதோடைய ஒர்க்கை இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் பிரித்து கொடுக்குது. சரி, இந்த கம்ப்யூட்டர்ஸ் பிரித்து கொடுக்குது, இந்த கம்ப்யூட்டருக்கு பிரித்து கொடுக்குது. சரி, அப்போது யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சர்வரை இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாக்க இது வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், அந்த ஜாபை இந்த அதோட செகண்ட் லெவல் சர்வருக்கு நம்ம கொடுக்கலாம். அப்போ இது வந்து அது அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கும். ரைட்டா, இது மாதிரி தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் சில ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதெல்லாம் சில பாப்புலராக இருக்கக்கூடிய சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூனிக்ஸு, அப்புறம் மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ்லேயும் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி லினக்ஸ் வந்து பார்த்தோன்னா யூனிக்ஸோட ஒரு வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லினக்ஸ்லையும் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு iOS, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோன்னா இந்த GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும். அதே மாதிரி இந்த GUI வந்து நம்மளுக்கு மவுஸை யூஸ் பண்ணி அந்த ஐகான்ஸு, பட்டன்ஸு, மெனியூஸு, இது மாதிரி எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம், நம்ம மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. கிராஃபிக்ஸாக நம்மளுக்கு டெக்ஸ்டாக இருந்தாலும் அதை நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுது. நம்ம ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்.
எல்லா ஓஎஸும் ஜியூஐ பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ. இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுது.